தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ச பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமயா பரேச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷு ஜந்தோகோ ஸ்வஸ்தாய் ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரி துக்க பயகாரணி காத்துதன்யா சர்வோபகார கரணாய சதாத்திர சித்தா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டாருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபன்னரணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வாபதா பிரசமனம் திரைலோகே சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி துவக்கிறாரு. கடக ராசியில் சூரியன் இருக்கார். இந்த கடக ராசியில் சூரியன் வர்றது ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள்: ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் ஆவணி மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில் சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஆகஸ்ட் 24ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்கார். குருவின் 5ஆம் பார்வையில் சுக்கிரன் வருதுனால சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது நல்ல விசேஷமான நாட்கள்: ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு. ஆகஸ்ட் 5 ஆடி அமாவாசை. ஆகஸ்ட் 7 ஆடிப்பூரம், ஆண்டாளுக்கு விசேஷமான நாள். ஆகஸ்ட் 8 நாக சதுர்த்தி. ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. ஆகஸ்ட் 16 வரலட்சுமி விரதம். ஆகஸ்ட் 18 நடராஜர் அபிஷேகம். ஆகஸ்ட் 19 பௌர்ணமி. ஆவணி அவிட்டம், யஜுர் உபாகர்மா. ஆகஸ்ட் 20 காயத்ரி ஜபம். ஆகஸ்ட் 22 மகா சங்கடகர சதுர்த்தி. ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும். இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதம் பாதி, ஆவணி மாதம் பாதி, முதல் பாதி. இந்த 2 மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள், நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதம் இது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும், எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள், காதல் வயப்பட்டு ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நேரம்.
குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். அதே சமயம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26 வரை செவ்வாயும் சாதகமாக இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. இந்த மாதம் 24ஆம் தேதி அதிக்கு, அதாவது கன்னிராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால நீச்ச பங்க பலனை கொடுத்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து கடகராசிக்கு உச்சமடைகிறது கூடாது. அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ அதே சுக்கிரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குரு பார்வையில் இருக்கிறதுனால யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தைகளின் வளர்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சுகம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த கடக ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி மாலை 7 மணி வரை. அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். நீங்கள் இதில் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் அடைவீங்க. உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய மன அயற்சியை தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராத்திரி 7 மணி 12 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு இணையிறதுனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உறவுகளில் மனத்தடுமாற்றம், கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் விஷயத்தில், பார்ட்னர்ஷிப்பில், உங்களுடைய காதல் வயப்பட்டுள்ள நபர்களுக்கு காதல் விஷயத்துலலாம் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்களில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு மாத பிற்பகுதியில் வாக்குவாதங்கள் இருக்கும், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் மாத முற்பகுதியில் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதே ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் சூரியன் வரதுனால எதிரித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தினர் எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் பண விவகாரங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் குரு, செவ்வாய். இன்ஃபேக்ட் சுக்கிரன் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் உங்களுக்கு குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நற்பலன்கள் காரணமாக உங்களுக்கு இதுநாள் வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும். கலைநயம் மிக்க செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு அது என்ன கலைநயம் மிக்குன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில ஆன்லைன் மீடியாவை பயன்படுத்தி உங்களுடைய வழக்குகளுக்கு பயன்படுத்திப்பீங்க. பேச்சு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அதாவது கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமாக புரசு மரம் எங்கே இருக்கோ அந்த மரத்தை பேணி பாதுகாப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். எந்த கோயிலில் புரசு மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் போயிட்டு அந்த புரசு மரத்துக்கு உங்கள் கையால் ஒரு பக்கெட்டாவது தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா தண்ணி கிணத்துலேருந்து சேர்ந்து ஊற்றணும். நீங்கள் பைப்பில் பிடிச்சி ஊற்றுறது தப்பு கிடையாது. கிணறு இருந்துன்னா கிணத்துலேருந்து சேர்ந்து ஊற்றுறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களின் மீது இருக்கக்கூடிய திருஷ்டிகளையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளையும் விலக்கி வைப்பதற்கு இந்த புரசை மர வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையாக உயிர் வாழ முடியும்.
நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை. ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இந்த பரிகாரமே. இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம், இந்த ஆடி மாதத்தில், ஆவணி மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும், நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.